Hi plus 2 students, exercise 1.2ல third sum என்னன்னா find the inverse கொடுத்திருக்கிறதுக்கு வந்து inverse கண்டுபிடிக்கணும் using cos Jordan method அதான். ஸோ இது இப்போ கொடுத்துருக்கிறது A, கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வந்து ஏன்னு எடுத்துக்கிடுங்க. ஸோ A bar I3 ஏன்னா 3x3 மேட்ரிக்ஸ் இல்லையா, அதை எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஏ எழுதிக்கிறீங்க. கொடுத்துருக்கிற ஏ 1 -1 0 1 0 -1 6 -2 -3 நம்பர் சைன் கரெக்டாக போடணும். பார் I3 அப்படிங்கிறது 3x3 மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1 டயகோனலாக 1 வரணும். யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எழுதியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 வரணும். யூனிட்டி இருக்குது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும்? 0 வரணும். இப்போ இந்த இடத்துல 0 வர்றதுக்கு நான் R2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி? R2 - R1. நான் ஏன் அப்படி யோசித்தேன்? R1 அதாவது ரோ 1 இது, ரோ 2 இது. ரோ 2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 0 வரணும். 0 வரணும் அப்படின்னா ரோ 2லேருந்து ரோ 1 கழிச்சிங்கன்னா அதாவது 1 - 1 0 ஆயிரும். சரிங்களா? ஜஸ்ட்டாக R2லேருந்து R1 என்ன செய்கிறேன்? சப் பண்ணுறேன். அப்போ எப்படி வரும்? இது 1எல்லாம் சேஞ்ச் பண்ணல, அப்படி தான் இருக்குது. 1 - 1 0, அதெல்லாம் எந்த சேஞ்ச் பண்ணலை. பார் 1 0 0. இந்த ரோ 1 எந்த சேஞ்சும் பண்ணலை. ரோ 2வை தான் இதிலேருந்து இதை கழிக்கணும். 1 - 1 0 0 - 1 +1 ஆயிரும். நெக்ஸ்ட்டு -1 -1 -0 -1 தான். 0 - 1 -1 1 - 0 1 0 0 0. ஸோ ரோ 3 அப்படி தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. ரோ 3ல் எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அடுத்தது நமக்கு இந்த இடத்துல 0 வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்? R3ல் 0 வரணும் அப்படின்னா R3 இருக்கு இல்லையா, அதை R2வை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி கழிச்சிடணும். சரி, 4 சொல்லிட்டேன், 6. ஸோ R1 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணுற ரஃப் ஒர்க்கை நான் இதில் எழுதுகிறேன். எல்லாத்தையுமே 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 6 - 6 0 6 0 0. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 1 2 அப்படி தான் இருக்கும். அப்போ 1 - 1 0 1 0 0. ரோ 2வும் அப்படி தான் இருக்கும். 0 1 -1 -1 1 0. இந்த ரோ 3யை தான் என்ன பண்ண போகிறேன்? சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ 3யை சாரி, இது 6 ரோ 1 தப்பாக போட்டேன். சாரி, ரோ 1 தானே பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ரோ 1 அதை பண்ணி இதில் எழுதியிருக்கோம். இதில் இருந்து இதை கழிக்கணும். 6 - 6 0 -2 மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது +6 ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து +4. ஏற்கனவே இங்கே ஒரு -2 -6ன்னு வரும். ஸோ +6 +4 ஆயிரும். -2 -0 -3 0 - 0 0 0. ஸோ ரோ எழுதும்போது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த 3 முடிஞ்சு 0, அடுத்தது -6 -6ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 0 -0 0 1 -0 1 இப்படி வரும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 0 வந்துருச்சு. அடுத்தது என்ன? நமக்கு இந்த இடத்துல 0 வரணும். ஸோ இந்த இடத்துல 0 வருது அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன்? ரோ 3யை வந்து சேஞ்ச் பண்ணேன். என்ன பண்ண போகிறேன்? ரோ 3லேருந்து -4 R2. ரோ 2வை 4ஆல் பெருக்குனா இதில் 4 வந்துடும். ஸோ நம்ம என்ன செஞ்சிடலாம்? இதையும் சப் பண்ணோன்னா இந்த இடத்துல 0 வர வச்சிடலாம். அப்போ இந்த ரோ 2வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை நான் இங்கே எழுதுகிறேன். ரஃப் ஒர்க்கு 0 4 -4 -4 4 0. கவனமாக எழுதிக்கிடுங்க. இப்போ ரோ 2 வந்து இது கிடையாது, இது ரஃப் இருக்குது உங்களுக்கு.
ஸோ என்ன ஆயிரும், ரோ 1 சாரி ரோ 3 இது, ரோ 2 இது என்ன, ரோ 1 அப்படி தான் இருக்கும். 1 -1 0 1 0 0. ரோ 2 அப்படி தான் இருக்குது. ரோ 2 இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம் 4ஆல். R3லேருந்து அதை கழிக்கணும். R எவ்வளோ, 0 -0 0 4 -4 0 -3 -4 இப்போ +4 ஆயிரும். இப்போ 1 வரும். நெக்ஸ்ட்டு இது -6 -4 அப்போ ப்ளஸ் ஆயிரும். -2 0 -4 -4 1 -0 1. ஸோ இந்த இடத்துல மைனஸ் பண்ணும்போது அந்த சைன் சேஞ்ச் ஆகிறத என்ன செஞ்சுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஐடியா யோசிக்கணும் நீங்கள். ஸோ காஸ் ஜோர்டான் படி இது யூனிட் மேட்ரிக்ஸ் மாதிரி கொண்டு வரணும். ஸோ டயகனலில் எல்லாத்துலேயுமே 1 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல சாரி இது வந்து 0 1 - அப்படி தானே இருக்குது, 0 தான் வரும். ஸோ வந்து டயகனலாக வந்து நமக்கு என்ன வந்துருச்சு, 1 வந்துருச்சு. ஆனால் யூனிட் மேட்ரிக்ஸ் படி 3 × 3க்கு 1 0 0 0 0 1 வரணும். சரி 0 1 0 வரணும். இந்த இடத்துல என்ன செய்யணும், 0 வரணும். அப்போ இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த யூனிட் மேட்ரிக்ஸை நீங்கள் திங்க் பண்ணணும். இந்த இடத்துல 0ன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அதாவது ரோ 2 ரோ 3 ஆட் பண்ணணும். அப்போ ரோ 2வை சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா ரோ 2 ரோ 3 ரெண்டுத்தையும் என்ன செய்ய பண்ண ஆட் பண்ண போகிறேன். ரோ 1 அப்படி தான் இருக்குது. 1 -1 0 1 0 0 இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 0 + 0 0 0 + 1 1 ரோ 2 ரோ 3 -1 + 1 0 -1 + -2 அப்போ -3 ஆயிரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறீங்க அவ்வளோதான். 1 -4 1 -4 -3 தான் வரும். நெக்ஸ்ட்டு 0 + 1 1 சரிங்களா. ஸோ லாஸ்ட்டு ரோ எந்த சேஞ்ச் இல்லை. -2 -4 1. இப்போ இந்த இடத்துல என்ன யோசிக்கணும், 1 0 0. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், 0 வரணும். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சலாம், ஆட் பண்ணிடலாம். இப்போ ரோ 1 சேஞ்ச் பண்ண போகிறேன். ரோ 1 + ரோ 2. ஸோ ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் ஆட் பண்ணணும். 0 1 + 0 1 -1 + 1 0 0 0 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + -3 1 + -3 அப்போ 1 -2 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -2 0 -3 -3 0 + 1 1. ஸோ ரோ 1 சேஞ்ச் ஆகிடுச்சு. இது ரெண்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. 0 1 0 -3 -3 1 0 0 1 -2 -4 1 சரிங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்சுட்டு இது யூனிட் மேட்ரிக்ஸ் வந்துருச்சு இந்த இடத்துல. அப்போ நமக்கு இதுதான் வந்து என்னது, இன்வர்ஸ். therefore A inverse equal to -2 -3 1 -3 -3 1 -2 -4 1 சரியா.